வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உங்கள் கண்களை பார்த்து கொண்டே பொய் சொன்னால் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அவர் சிரித்துக்கொண்டே பேசலாம், மிகவும் அமைதியாக பதில் சொல்லலாம், நான் உன்னிடம் எதையும் மறைக்கவில்லை என்று உறுதியாக கூறலாம். ஆனால் அவருடைய வார்த்தைகள் உண்மையாக இருந்தாலும் அவருடைய உடல் மொழி உண்மையை மறைக்க முடியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் ஒருவர் சொல்வதைக் காட்டிலும் அவர் சொல்லாமல் மறைப்பதில்தான் உண்மை இருக்கும். அவருடைய கண்கள் ஒரு விஷயத்தை சொல்லும், அவருடைய கைகள் வேறு ஒன்றை சொல்லும், அவருடைய குரல் இன்னொரு உண்மையை வெளிப்படுத்தும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கண்களை தவிர்த்து பேசுகிறார் என்பதற்காக மட்டுமே அவர் பொய் சொல்கிறார் என்று முடிவு செய்யக்கூடாது. ஒருவர் பதற்றமாக இருக்கிறார் என்பதற்காக மட்டுமே அவரை ஏமாற்றுக்காரர் என்று நினைக்கக்கூடாது. ஒரு அறிகுறி மட்டும் உண்மையை நிரூபிக்காது. பல மாற்றங்கள் ஒன்றாக தோன்றும் போதுதான் நாம் அமைதியாக கவனிக்க வேண்டும். இன்று இந்த காணொளியில் பொய் பேசுபவர்களை உடனே குற்றவாளியாக முடிவு செய்வது எப்படி என்பதை அல்ல, அவர்களின் வார்த்தைகள், குரல், உடல் மொழி மற்றும் நடத்தையில் தோன்றும் முரண்பாடுகளை எப்படி கவனிப்பது என்பதை பார்க்கப் போகிறோம். இந்த காணொளியின் இறுதி வரை பாருங்கள். ஏனென்றால் இறுதியில் புத்தர் கூறியது போன்ற ஒரு சிறிய கதை இருக்கிறது. அந்த கதையை புரிந்து கொண்டால் மற்றவர்கள் சொல்லும் பொய்களிலிருந்து மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கொள்ளும் பொய்களிலிருந்தும் தப்பிக்க முடியும். நண்பர்களே, நான் ஒரு சிறிய கதை மூலம் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். ஒரு நாள் புத்தரிடம் ஒரு இளைஞன் வந்தான். அவனுடைய முகத்தில் கோபம் இருந்தது, மனதில் குழப்பம் இருந்தது. அவன் புத்தரிடம் கேட்டான், ஆசிரியரே, இந்த உலகத்தில் யார் உண்மை பேசுகிறார்கள், யார் பொய் பேசுகிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் நம்பும் மனிதர்களே என்னை ஏமாற்றுகிறார்கள். நான் அன்பு காட்டும் மனிதர்களே என்னிடம் விஷயங்களை மறைக்கிறார்கள். யாரை நம்புவது என்று தெரியவில்லை. புத்தர் அவனை அமைதியாக பார்த்தார். பிறகு அருகிலிருந்த ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றினார். அந்த தண்ணீருக்குள் சிறிது மண்ணை போட்டார். தண்ணீர் உடனே கலங்கியது. புத்தர் கேட்டார், இந்த தண்ணீரின் அடிப்பகுதியை உன்னால் பார்க்க முடியுமா? இளைஞன் சொன்னான், முடியாது. தண்ணீர் முழுவதும் கலங்கியுள்ளது. புத்தர் அந்த கிண்ணத்தை அசைக்காமல் கீழே வைத்தார். சிறிது நேரம் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். சில நிமிடங்களுக்குப் பிறகு மண் கீழே படிந்தது. தண்ணீர் தெளிவானது. புத்தர் மீண்டும் கேட்டார், இப்போது அடிப்பகுதியை பார்க்க முடியுமா? இளைஞன் சொன்னான், இப்போது தெளிவாகத் தெரிகிறது. அப்போது புத்தர் கூறினார், உன் மனம் கோபம், பயம், சந்தேகம் ஆகியவற்றால் கலங்கியிருக்கும்போது எதிரில் இருப்பவரின் உண்மையை உன்னால் பார்க்க முடியாது. நீ உடனே தீர்ப்பு வழங்குவாய். உண்மை பேசுபவரை பொய்யன் என்று நினைப்பாய். பொய் பேசுபவரை நல்லவன் என்று நம்புவாய். முதலில் உன் மனதை அமைதிப்படுத்து. பிறகு வார்த்தைகளை கேள். அதற்கு பிறகு நடத்தையை கவனி. காலமே உண்மையை தெளிவாக்கும். இந்த கதையில் மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. பொய்யை கண்டறிய முதலில் தேவைப்படுவது கூர்மையான கண்கள் அல்ல, அமைதியான மனம். முதல் அறிகுறி கேள்விக்கு பதில் சொல்லாமல் சுற்றி பேசுவது. நீங்கள் ஒருவரிடம் மிக எளிமையான கேள்வியை கேட்கிறீர்கள், நீ அந்த பணத்தை எடுத்தாயா? அதற்கு நேரடியான பதில் 2 மட்டுமே, ஆம் அல்லது இல்லை. ஆனால் ஒருவர் இப்படி சொல்கிறார், நீங்கள் என்னை எப்போதுமே சந்தேகப்படுகிறீர்கள். நான் உங்களுக்காக எவ்வளவு செய்கிறேன் தெரியுமா? என்னை பற்றி நீங்கள் இப்படித்தான் நினைத்தீர்களா? கவனியுங்கள். அவர் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. உங்கள் கவனத்தை வேறு இடத்துக்கு மாற்ற முயற்சிக்கிறார். சிலர் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீண்ட விளக்கங்களை வழங்குவார்கள். சிலர் உங்களை தாக்கத் தொடங்குவார்கள். சிலர் தங்களை பாதிக்கப்பட்டவர்களாக காட்டுவார்கள். இதனால் மட்டும் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று முடிவு செய்ய முடியாது. ஆனால் எளிய கேள்விக்கு மீண்டும் மீண்டும் நேரடியான பதில் கிடைக்கவில்லை என்றால் அமைதியாக கவனியுங்கள். கோபப்படாமல் மீண்டும் கேளுங்கள். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உண்மைக்கு பொதுவாக அதிகமான அலங்காரம் தேவையில்லை. பொய்க்குத்தான் பல திரைகள் தேவைப்படும். 2வது அறிகுறி, தேவைக்கு அதிகமான விளக்கம். உண்மை பேசுபவர் நடந்ததை நினைவில் இருப்பது போல இயல்பாகச் சொல்வார். ஆனால் சில நேரங்களில் பொய் பேசுபவர் தன்னை நம்ப வைக்க அதிகமான விவரங்களைச் சேர்ப்பார். நான் சரியாக மாலை 6:32 அங்கே சென்றேன். அப்போது நீல நிற சட்டை அணிந்த ஒருவர் வந்தார். அங்கிருந்த கடிகாரம் 2 நிமிடம் பின்னால் ஓடியது. கேட்கப்படாத விஷயங்களுக்கும் நீண்ட விளக்கம் தரப்படலாம். ஏன்? ஏனெனில் அவர் உண்மையை சொல்லவில்லை. தான் உருவாக்கிய கதையை உங்களால் நம்ப வைக்க முயற்சிக்கிறார். ஆனால் இங்கேயும் கவனம் தேவை. சிலர் இயல்பாகவே அதிகமாக பேசுவார்கள். அவர்களின் வழக்கமான பேச்சு முறை அப்படியே இருக்கலாம்.
அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். அவர் வழக்கமாக எப்படி பேசுகிறார்? இந்த குறிப்பிட்ட கேள்விக்கு மட்டும் ஏன் வித்தியாசமாக பேசுகிறார்? பொய்யை கண்டறிய ஒருவரின் இயல்பான நடத்தையுடன் தற்போதைய நடத்தையை ஒப்பிடுங்கள். மாற்றம்தான் முக்கியமான அறிகுறி. மூன்றாவது அறிகுறி, கதையில் அடிக்கடி மாற்றம் ஏற்படுவது. ஒருவர் உண்மையைச் சொன்னால் சிறிய விவரங்கள் மறந்து போகலாம். ஆனால் கதையின் அடிப்படை மாறாது. அவர் முதலில் நான் வீட்டில்தான் இருந்தேன் என்று சொல்கிறார். பிறகு சிறிது நேரம் வெளியே சென்றேன் என்று சொல்கிறார். அதற்குப் பிறகு நண்பரை பார்க்கச் சென்றேன், ஆனால் உடனே திரும்பிவிட்டேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் கதை மாறிக்கொண்டிருந்தால் அது கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரே விஷயத்தை வேறு நேரத்தில் அமைதியாக கேளுங்கள். குற்றம் சாட்டும் விதத்தில் கேட்காதீர்கள். அன்று என்ன நடந்தது என்று மீண்டும் சொல்ல முடியுமா என்று கேளுங்கள். உண்மை நினைவிலிருந்து வரும், பொய் கற்பனையிலிருந்து உருவாகும். கற்பனையை ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியாக நினைவில் வைத்திருப்பது கடினம். ஆனால் ஒருவரின் நினைவாற்றல் குறைவு, பதற்றம் அல்லது மன அழுத்தம் காரணமாகவும் சிறிய முரண்பாடுகள் ஏற்படலாம். எனவே ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு பெரிய தீர்ப்பு வழங்காதீர்கள். தொடர்ச்சியான பெரிய முரண்பாடுகளை கவனியுங்கள். நான்காவது அறிகுறி, குரலில் திடீர் மாற்றம். ஒருவரின் வார்த்தைகளை மட்டும் கேட்காதீர்கள், அவர் அதை எப்படி சொல்கிறார் என்பதையும் கேளுங்கள். சில கேள்விகளுக்கு இயல்பாக பதில் கூறியவர் ஒரு குறிப்பிட்ட கேள்வி வந்தவுடன் குரலை உயர்த்தலாம், அல்லது குரல் மிகவும் மெதுவாகிவிடலாம். வார்த்தைகள் தடுமாறலாம். தொண்டையை அடிக்கடி சுத்தப்படுத்தலாம். மூச்சின் வேகம் மாறலாம். பதில் சொல்லும் முன் நீண்ட இடைவெளி ஏற்படலாம். இவை மன அழுத்தத்தின் அறிகுறிகள். ஆனால் மன அழுத்தம் இருப்பது பொய்யின் உறுதியான ஆதாரம் அல்ல. உண்மை பேசும் ஒருவரும் குற்றம் சாட்டப்படும் போது பதற்றப்படலாம். அதனால் கேள்வி இதுவல்ல, அவர் பதற்றமாக இருக்கிறாரா? சரியான கேள்வி. எந்த கேள்வியின் போது அவருடைய குரல் மாறுகிறது? குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்தபோது மட்டும் மாற்றம் ஏற்படுகிறதா என்பதை கவனியுங்கள். ஐந்தாவது அறிகுறி, முகமும் வார்த்தையும் ஒன்றாக இல்லாமல் இருப்பது. ஒருவர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறாரு, ஆனால் முகத்தில் கோபம் தெரிகிறது. உனக்காக நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார், ஆனால் சிரிப்பு வாயில் மட்டும் இருக்கிறது. கண்களில் மகிழ்ச்சி இல்லை. நான் பயப்படவில்லை என்று சொல்கிறார், ஆனால் உடல் பின்னால் நகர்கிறது. ஒருவரின் வார்த்தைக்கும் உணர்ச்சிக்கும் இடையில் முரண்பாடு இருந்தால் கவனமாக இருங்கள். உண்மையான உணர்ச்சி பொதுவாக முகம், குரல் மற்றும் உடலில் ஒன்றாக தோன்றும். போலியான உணர்ச்சி சில நேரங்களில் தாமதமாக வெளிப்படும். முதலில் வார்த்தை வரும், ஒரு நொடியிற்கு பிறகு சிரிப்பு வரும், அல்லது சிரிப்பு திடீரென வந்து உடனே மறையும். ஆனால் முகபாவனைகளை மட்டும் வைத்து ஒருவரை தீர்மானிப்பது தவறு. சிலர் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் இயல்பாகவே சிரமப்படுவார்கள். எனவே முகம், குரல், கதை ஆகிய மூன்றையும் சேர்த்து கவனியுங்கள். ஆறாவது அறிகுறி, உங்கள் கேள்வியை மீண்டும் கூறுவது. நீங்கள் கேட்கிறீர்கள், நேற்று அவரை சந்தித்தீர்களா? அவர் உடனே, நேற்று அவரை சந்தித்தேனா என்று உங்கள் கேள்வியையே மீண்டும் கூறுகிறார். சில நேரங்களில் இது இயல்பாக நடக்கலாம். கேள்வி தெளிவாக கேட்கப்படாத போது ஒருவர் மீண்டும் சொல்லலாம். ஆனால் தெளிவான கேள்வியை மீண்டும் கூறுவது பதிலை உருவாக்குவதற்காக நேரம் வாங்கும் முயற்சியாகவும் இருக்கலாம். அதற்கு பிறகு நீண்ட இடைவெளி, பின்னர் மிக கவனமாக உருவாக்கப்பட்ட பதில். இவை தொடர்ந்து நடந்தால் கவனியுங்கள். உண்மை பேசுபவருக்கு எல்லா நேரங்களிலும் உடனடி பதில் கிடைக்க வேண்டியதில்லை. ஆனால் பதிலை உருவாக்குவதற்கும் நினைவிலிருந்து பதில் சொல்வதற்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை ஒரே நாளில் அறிய முடியாது. மனிதர்களை அமைதியாக புரிந்து கொண்டால் மட்டுமே தெரியும். ஏழாவது அறிகுறி, தேவையில்லாமல் சத்தியம் செய்வது. நான் சத்தியமாக சொல்கிறேன், என் உயிர் மீது சத்தியம், என்னை நம்புங்கள், நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். இந்த சொற்கள் தனியாக பொய்யை நிரூபிக்காது. உண்மை பேசுபவர்களும் சில நேரங்களில் தங்களை நம்ப வைக்க இவற்றை பயன்படுத்துவார்கள். ஆனால் ஒவ்வொரு பதிலுக்கும் சத்தியம் தேவைப்படுகிறது என்றால் அதை பற்றி சிந்தியுங்கள். உண்மையை நிரூபிப்பதற்கு பதிலாக தன்னுடைய நல்ல குணத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாரா? நான் அப்படிப்பட்ட மனிதனே இல்லை, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? இவை கேள்விக்கான ஆதாரம் அல்ல. ஒருவர் நல்லவர் என்று கூறிக்கொள்வது அவர் கூறும் குறிப்பிட்ட தகவலை உண்மையாக்காது.
வார்த்தைகளை விட உண்மைகள், செயல்கள் மற்றும் தொடர்ச்சியை பாருங்கள். நம்பிக்கை கேட்பதால் உருவாகாது. தொடர்ச்சியான நேர்மையான செயல்களால் உருவாகும். 8வது அறிகுறி, எதிர்பாராத கோபம் அல்லது தாக்குதல். சிலர் பொய் கண்டுபிடிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் கேள்வி கேட்டவரையே தாக்குவார்கள். நீ யார் என்னை கேள்வி கேட்க? உனக்குத்தான் பிரச்சனை. நீ எப்போதுமே சந்தேகப்படுகிறாய். இந்த உறவில் உனக்கு நம்பிக்கையே இல்லை. இவ்வாறு கேள்வியிலிருந்து கவனத்தை மாற்றி உங்களையே குற்றவாளியாக உணரச் செய்யலாம். இதை கேட்டவுடன் பலர் தங்கள் கேள்வியை விட்டுவிடுவார்கள். நான் கேள்வி கேட்டதே தவறோ என்று நினைப்பார்கள். ஆனால் மரியாதையான கேள்வி கேட்பது தவறு அல்ல. ஒருவர் உங்களுக்கு விளக்கம் தர மறுத்து ஒவ்வொரு முறையும் உங்களை குற்றவாளியாக்கினால் அது ஆரோக்கியமான தொடர்பு அல்ல. நீங்கள் அமைதியாக சொல்லலாம், நான் உங்களை தாக்கவில்லை, நடந்ததை புரிந்து கொள்ள மட்டுமே கேட்கிறேன். அவர் தொடர்ந்து கோபத்தை பயன்படுத்தினால் சிறிது நேரம் உரையாடலை நிறுத்துங்கள். கோபத்தின் நடுவில் உண்மை கிடைக்காது. அமைதியான சூழலில் மீண்டும் பேசுங்கள். 9வது அறிகுறி, வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் இடையிலான வித்தியாசம். ஒருவர் நான் உன்னை மதிக்கிறேன் என்று சொல்லலாம், ஆனால் உங்கள் எல்லைகளை மதிக்காமல் நடக்கலாம். நான் மாறிவிட்டேன் என்று சொல்லலாம், ஆனால் பழைய தவறுகளை தொடர்ந்து செய்யலாம். நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு அவசியமான நேரத்தில் மறைந்து விடலாம். ஒருவரின் உண்மையை அறிய விரும்பினால் அவர் சொல்லும் வார்த்தைகளை மட்டும் கேட்காதீர்கள். அவருடைய தொடர்ச்சியான செயல்களை பாருங்கள். ஒரு நாள் நல்லவராக நடிப்பது எளிது. பல மாதங்கள் ஒரே நேர்மையுடன் இருப்பது கடினம். பொய் சில நிமிடங்களுக்கு அழகாக தோன்றலாம், ஆனால் காலத்தோடு அதன் முகமூடி கிழிந்துவிடும். எனவே வாழ்க்கையில் ஒரு விதியை நினைவில் கொள்ளுங்கள். வாக்குறுதிகளால் மயங்காதீர்கள். மீண்டும் மீண்டும் நிகழும் செயல்களை நம்புங்கள். மனிதர்களின் உண்மையான குணம் அவர்கள் பேசும்போது அல்ல, தங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காத நேரத்தில் அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதில் தெரியும். 10வது அறிகுறி, கேள்வியிலிருந்து தப்பிப்பது. சிலர் ஒரு விஷயத்தை பற்றி பேசவே விரும்ப மாட்டார்கள். ஒவ்வொரு முறையும் தலைப்பை மாற்றுவார்கள். குறிப்பிட்ட செய்தியை பற்றி கேட்டால் வேறு சம்பவத்தை எடுத்துச் சொல்வார்கள். நீங்கள் மீண்டும் கேட்டால், இப்போது இதை பற்றி பேச வேண்டாம் என்பார்கள். சிறிது நேரம் கொடுப்பது சரிதான். ஒவ்வொருவருக்கும் தங்களை அமைதிப்படுத்த நேரம் தேவைப்படலாம். ஆனால் நாட்கள் கடந்தும் வாரங்கள் கடந்தும் ஒரே கேள்வியிலிருந்து தொடர்ந்து தப்பித்தால் அங்கே தீர்க்கப்படாத உண்மை இருக்கலாம். தவிர்ப்பதும் ஒரு பதில்தான். அது எப்போதும் பொய்யை நிரூபிக்காது, ஆனால் அந்த நபர் வெளிப்படையாக உரையாட தயாராக இல்லை என்பதை சொல்கிறது. உங்களை மதிக்கும் ஒருவர் உடனே பதில் சொல்ல முடியாவிட்டாலும் பின்னர் அமைதியாக விளக்க முயற்சிப்பார். உங்களை குழப்பத்தில் வைத்திருப்பதை வழக்கமாக்க மாட்டார். பொய்யை கண்டுபிடிக்க 3 முக்கியமான முறைகள் இப்போது அறிகுறிகளை பார்த்தோம். ஆனால் நடைமுறையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 1. ஒரே அறிகுறியை வைத்து முடிவு செய்யாதீர்கள். கண்களை தவிர்த்தார் என்பதற்காக பொய் இல்லை. கைகள் நடுங்கின என்பதற்காக பொய் இல்லை. குரல் மாறியது என்பதற்காக பொய் இல்லை. கதை மாறுதல், கேள்வியை தவிர்த்தல், செயல்களுடன் முரண்பாடு, தேவையற்ற கோபம் போன்ற பல அறிகுறிகள் தொடர்ந்து தோன்றும்போது மட்டுமே கவனம் அதிகரிக்க வேண்டும். 2. திறந்த கேள்விகளை கேளுங்கள். ஆம் அல்லது இல்லை என்ற பதில் வரும் கேள்விகளை மட்டும் கேட்காதீர்கள். அன்று நடந்ததை ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்கள் என்று கேளுங்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேளுங்கள். இந்த முடிவை ஏன் எடுத்தீர்கள் என்று கேளுங்கள். திறந்த கேள்விகள் ஒருவரை அதிகமாக விளக்கச் செய்யும். அப்போது கதையின் தொடர்ச்சி தெளிவாக தெரியும். 3. உடனே குற்றம் சாட்டாதீர்கள். நீ பொய் சொல்லுகிறாய் என்று உடனே கூறினால் உரையாடல் சண்டையாக மாறிவிடும். அதற்கு பதிலாக நீங்கள் முதலில் சொன்னதும் இப்போது சொல்வதும் வேறுபடுகிறது. அதை விளக்க முடியுமா என்று கேளுங்கள். இது உண்மையை வெளிக்கொண்டு வர அதிக வாய்ப்பளிக்கும். உங்கள் நோக்கம் வெற்றி பெறுவது அல்ல, உண்மையை புரிந்து கொள்வது. புத்தர் கூறுவது போன்ற 2வது சிறுகதை. ஒரு கிராமத்தில் 2 வியாபாரிகள் வாழ்ந்தார்கள். ஒருவர் மிக இனிமையாக பேசுவார், மற்றொருவர் அதிகமாக பேச மாட்டார். முதல் வியாபாரி ஒவ்வொரு வாடிக்கையாளரிடமும் கூறுவார், நான் இந்த கிராமத்தில் மிக நேர்மையானவன். என்னிடம் வாங்கும் பொருளில் ஒருபோதும் குறை இருக்காது. என்னை முழுமையாக நம்பலாம். 2வது வியாபாரி இவ்வளவு பேச மாட்டார். அவர் பொருளின் நல்லதையும் குறையையும் நேராகச் சொல்வார். ஒரு நாள் ஒரு பெண் முதல் வியாபாரியிடம் ஒரு பாத்திரம் வாங்கினாள். வீட்டிற்கு சென்றதும் அதில் சிறிய விரிசல் இருப்பது தெரிந்தது. அவள் திரும்பி வந்தபோது வியாபாரி கூறினான், நீங்கள்தான் அதை உடைத்திருப்பீர்கள். அந்த பெண் மிகவும் வருந்தினாள். சில நாட்களுக்குப் பிறகு அவள் 2வது வியாபாரியிடம் பொருள் வாங்கினாள். அவர் கூறினார், இந்த பாத்திரம் அழகாக இருக்கிறது,
ஆனால் இதன் ஓரம் சற்று பலவீனமாக உள்ளது. கவனமாக பயன்படுத்துங்கள். விருப்பமில்லை எனில் வேறு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பெண் ஆச்சரியப்பட்டாள். அவள் கேட்டாள், உங்கள் பொருளில் குறை இருப்பதை நீங்களே ஏன் சொல்கிறீர்கள்? அவர் சிரித்து கொண்டு சொன்னார், ஒரு பொருளை விற்று பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் உண்மையை மறைத்து விற்றால் பணத்துடன் மன அமைதியையும் இழக்க வேண்டி வரும். இந்த கதையின் பாடம் என்ன? நேர்மையான மனிதர் தன்னை நேர்மையானவன் என்று மீண்டும் மீண்டும் நிரூபிக்க முயற்சிக்க வேண்டியதில்லை. அவருடைய செயல்களே அவருக்காக பேசும். ஏன் சிலர் பொய் சொல்லுகிறார்கள்? அனைத்து பொய்களும் ஒரே காரணத்தால் சொல்லப்படுவதில்லை. சிலர் தண்டனையிலிருந்து தப்பிக்க பொய் சொல்லுகிறார்கள். சிலர் மற்றவர்களின் பாராட்டை பெற பொய் சொல்லுகிறார்கள். சிலர் தங்களுடைய தவறை ஒப்புக்கொள்ள துணிவில்லாமல் பொய் சொல்லுகிறார்கள். சிலர் மற்றவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பொய் சொல்கிறார்கள். சிலர் உண்மையை சொன்னால் அன்பை இழந்து விடுவோம் என்று பயப்படுகிறார்கள். இதனால் பொய் சரியானதாகி விடாது. ஆனால் காரணத்தை புரிந்து கொள்வது சரியான முடிவெடுக்க உதவும். ஒருவர் ஒரு தவறை பயத்தால் மறைத்து பின்னர் உண்மையை ஒப்புக்கொண்டு மாறத் தயாராக இருக்கலாம். மற்றொருவர் திட்டமிட்டு தொடர்ந்து ஏமாற்றலாம். இருவரையும் ஒரே மாதிரி நடத்த முடியாது. உண்மை வெளிவந்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். தவறை ஒப்புக்கொள்கிறாரா? மன்னிப்பு கேட்கிறாரா? சரி செய்ய முயற்சிக்கிறாரா? அல்லது மீண்டும் உங்களையே குற்றம் சாட்டுகிறாரா? ஒரு தவறு மனிதனை முழுவதுமாக வரையறுக்காது. ஆனால் தொடர்ந்து செய்யப்படும் ஏமாற்றம் அவருடைய குணத்தை வெளிப்படுத்தும். பொய் தெரிந்தால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் உணர்ச்சியில் முடிவு எடுக்காதீர்கள். கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் உறவை நிரந்தரமாக காயப்படுத்தலாம். உங்களுக்கு தெரிந்த தகவலை அமைதியாக சரிபாருங்கள். ஊகத்தையும் ஆதாரத்தையும் பிரித்து பாருங்கள். பிறகு அந்த நபருடன் தனியாக பேசுங்கள். நீ ஏமாற்றுக்காரன் என்று சொல்லாதீர்கள். இந்த விஷயம் நடந்ததால் எனக்கு நம்பிக்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுங்கள். மனிதரை தாக்காமல் நடந்த செயலை பற்றி பேசுங்கள். உங்கள் எல்லைகளை தெளிவாக கூறுங்கள். இது மீண்டும் நடந்தால் நான் இந்த உறவிலிருந்து சிறிது தூரம் விலக வேண்டியிருக்கும் என்று சொல்லலாம். மன்னிப்பது நல்லது. ஆனால் மீண்டும் மீண்டும் ஏமாறுவது மன்னிப்பு அல்ல. உங்களை பாதுகாக்காமல் இருப்பது. ஒருவரை மன்னிக்கலாம். ஆனால் உடனே மீண்டும் முழுமையாக நம்ப வேண்டிய அவசியமில்லை. நம்பிக்கை உடைந்த பிறகு அது வார்த்தைகளால் திரும்பாது. தொடர்ச்சியான நேர்மையான செயல்களால் மட்டுமே திரும்பும். மிகப்பெரிய பொய். இந்த உலகத்தில் மற்றவர்கள் நமக்கு சொல்லும் பொய்களை விட நாம் நமக்கே சொல்லும் பொய்கள் ஆபத்தானவை. நான் நாளை தொடங்குவேன். என்னால் முடியாது. என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். நான் மாற முடியாது. இவை அனைத்தும் உண்மை போல தோன்றும் பொய்கள். நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தோல்வியான மனிதர் அல்ல. நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் அனைவரும் உங்களை ஏமாற்றுவார்கள் என்பதில்லை. நீங்கள் தவறான மனிதரை நம்பியிருக்கலாம். அதனால் உங்கள் நம்பும் திறன் பலவீனம் என்று அர்த்தமில்லை. நல்ல மனம் கொண்டிருப்பது தவறு அல்ல. எல்லை இல்லாமல் நம்புவதுதான் ஆபத்து. இதுவரை உங்களை ஏமாற்றியவர்கள் காரணமாக உங்கள் மனதை கல்லாக மாற்றாதீர்கள். அதற்கு பதிலாக அறிவுடன் அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தைகளை கேளுங்கள். செயல்களை கவனியுங்கள். காலத்திற்கு சிறிது இடம் கொடுங்கள். உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள். ஆனால் ஆதாரமில்லாமல் யாரையும் தண்டிக்காதீர்கள். அதுவே அறிவுள்ள வாழ்க்கை. புத்தர் கூறிய ஒரு ஆழமான கருத்து இதுதான். 3 விஷயங்களை நீண்ட காலம் மறைக்க முடியாது. சூரியன், நிலவு, உண்மை. பொய் சில காலம் வெல்லலாம். அது அழகான வார்த்தைகளால் உங்களை மயக்கலாம். அது போலியான கண்ணீரால் உங்களை பலவீனப்படுத்தலாம். அது கோபத்தால் உங்களை அமைதியாக்கலாம். ஆனால் காலத்தின் முன் எந்த பொய்யும் நிரந்தரமாக நிற்க முடியாது. உங்களிடம் அமைதி இருந்தால் முரண்பாடுகளை பார்க்க முடியும். உங்களிடம் பொறுமை இருந்தால் உண்மை வெளிவர நேரம் கொடுக்க முடியும். உங்களிடம் தன்னம்பிக்கை இருந்தால் ஏமாற்றத்திலிருந்து வெளியேற முடியும். மற்றவர்களின் பொய்களை கண்டுபிடிப்பதற்கு முன் உங்கள் மனதில் உள்ள பயத்தை வெல்லுங்கள். அவர் என்னை விட்டுச் சென்றால் என்ன செய்வேன்? உண்மையை அறிந்தால் நான் உடைந்து விடுவேனா? இல்லை. உண்மை சில நேரங்களில் உங்களை வலிக்கச் செய்யலாம். ஆனால் பொய்யில் வாழ்வது உங்களை மெதுவாக அழித்துவிடும். உண்மை ஒரு கதவை மூடலாம். ஆனால் அது உங்களுக்காக ஒரு புதிய பாதையை திறக்கும். உண்மை ஒரு மனிதரை உங்களிடமிருந்து பிரிக்கலாம். ஆனால் அது உங்களை உங்களிடமே மீண்டும் கொண்டு வரும். ஆகையால் யாரையும் சந்தேகத்துடன் மட்டும் பார்க்காதீர்கள். விழிப்புணர்வுடன் பாருங்கள். யாரையும் உடனே குற்றவாளியாக்காதீர்கள். அமைதியாக உண்மையை சரிபாருங்கள்.
யாருடைய இனிமையான வார்த்தைகளிலும் முழுமையாக மயங்காதீர்கள். அவர்களின் செயல்கள் என்ன சொல்கின்றன என்பதை பாருங்கள். மிக முக்கியமாக, உங்களுக்குள் எழும் எச்சரிக்கை உணர்வை முழுமையாக புறக்கணிக்காதீர்கள். அதே நேரத்தில் பயத்தையே உண்மை என்று நம்பாதீர்கள். அமைதி, ஆதாரம், தொடர்ச்சி, இந்த மூன்றும் சேர்ந்த இடத்தில்தான் உண்மை தெளிவாக தெரியும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் யாராவது உண்மை மற்றும் பொய்யின் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தால் அவர்களுடன் இந்த காணொளியை பகிருங்கள். வார்த்தைகளை அல்ல, செயல்களை கவனிப்பேன் என்று நினைப்பவர்கள் கருத்து பகுதியில் உண்மையே பலம் என்று எழுதுங்கள். வாழ்க்கையை மாற்றும் கதைகள், புத்தரின் ஞானம் மற்றும் மனதை வலுப்படுத்தும் பயனுள்ள கருத்துக்களை தொடர்ந்து கேட்க நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் அழுத்துங்கள். மீண்டும் ஒரு ஆழமான வாழ்க்கை பாடத்துடன் சந்திப்போம். அதுவரை அமைதியாக இருங்கள், விழிப்புணர்வுடன் இருங்கள், உண்மையை நேசியுங்கள். நன்றி.